நாட்டின் 75வது குடியரசு தினம் ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதை ஏற்பு. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கையில் நாட்டின் 75வது குடியரசு தினத்தை முன்னிட்டு ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியை ஏற்றி அணிவகுப்பு மரியாதை ஏற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டின் 75வது குடியரசு தின விழா நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக சிவகங்கையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்பு சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செய்ததுடன் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பயனாளிகள் 26 பேருக்கு 78.87 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளும், வருவாய்த்துறை, காவல்துறை உட்பட பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு சான்றிதழ்களும் கேடயங்களும் வழங்கப்பட்டது. பின்பு பள்ளி, கல்லூரி மாணவ மாணவியர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கொடியின் வண்ணத்தில் பறக்கவிடும் பலங்கள் மேலே மேலே உயர்ந்து உயர்ந்து பறந்து பறந்து இந்த வளாகத்தை அலங்கரிக்கின்றன. சிவகங்கை சான்றோர்கள் காவல்துறையினரின் 1ஆம் படைப்பிரிவு, 2ஆம் படைப்பிரிவு, 3ஆம் படைப்பிரிவு காவலர்களை ஆய்வாளர் திருமதி சங்கரேஸ்வரி அவர்கள், 3ஆம் படைப்பிரிவு விஜயகுமார் அவர்கள், CHIS பயனாளிகளை உடன் மேடைக்கு அருகில் அழைத்து வருமாறு சம்பந்தப்பட்ட துறையினரை கேட்டுக்கொள்கிறோம். பதக்கப்பட்டியல் முதலமைச்சர் பதக்கம் பெறுவோர் உள்ள போகாதீங்க சார்.